நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் ஏற்கனவே பதிவிட்டாச்சு. இருந்தாலும் நிறைய நண்பர்கள் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, கெட்ட விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயம் எது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாலும் இந்த பதிவு. இன்றைய பதிவில் இந்த விஷயத்துல, இந்த ஒரு 3 விஷயத்துல கவலையும் பட தேவையில்லை, கண்ணீரும் விட தேவையில்லை. தைரியமா நீங்க நிம்மதியாக இருக்கலாம். தானா அந்த விஷயத்துல நல்லது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் எது? இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2024 பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே திரபிள் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, நியாயத்தை சரியாக எடைபட்டு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள். அதனால இவங்க கிட்ட மட்டும் கண்டிப்பா நேர்மையுடன் இருப்பவர்கள் மட்டுமே நண்பர்களாக இருக்க முடியும், உறவுகளாக இருக்க முடியும். ஏன்னா நட்பு அப்படின்றது இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். ஸோ ஏன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு 2024 வருடம் பர்ஃபெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை பத்தி பார்த்துருவோம். ஸோ மற்ற கிரகங்கள், எல்லா கிரகங்களும் எங்கெங்க இருக்கு? துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல எந்த கிரகமும் இல்லை. 7ல் குருவான இருக்கிறார், குரு பார்வை கிடைக்குது. 12ல் கேது, 2ஆம் வீட்டுல சுக்கிரன் புதன் மற்றும் 3ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய். துளாராசிக்கு 5ஆம் வீடான கும்பத்துல சனிவான், 6ஆம் வீட்டுல ராகு பகவான். இதுதான் உங்களுக்கு 2024 கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள். ஸோ இதுல எந்த இடத்துல கிரகங்கள் இல்லை, எந்த இடத்துல பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் இல்லை. ஸோ அந்த விஷயத்துல நீங்க நிம்மதியா இருக்கலாம் 2024. அதுல முதல்ல வரக்கூடியது உங்களுடைய ராசி தாங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சுவர் அப்படின்றது உங்களுடைய உடம்பு, மனநிலை தான், புத்தி தான். ஸோ உடலும் புத்தியும் நல்லா இருந்தால்தான் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்க முடியும் நீங்க. ஸோ அதை சொல்லக்கூடியது ராசி தான். ஸோ உங்களுடைய துலா ராசியில எந்த கிரகங்களும் இல்லை. குரு பார்வை கிடைக்கிறது. 7ஆம் வீட்டில் குருவான் இருக்காரு. குருவினை நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது விழுகிறது. சரிங்களா? உங்கள் மீது இருந்து கெடுத்து கொண்டிருந்த கேது கடந்த அக்டோபரே விலகி போயிட்டார். ஸோ தெளிவான முறையில் துலாம் ராசி இருக்கிறது. புதிய சிந்தனை, புதிய பாதை, புதிய வாழ்க்கை என புது வேகத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம். இந்த 2024 எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தைரியமா தொடங்கலாம். கடந்த வருடம் போல் தோல்வியும் முட்டுக்கட்டையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? நீங்கள் எழுச்சி பெறுகின்ற நேரம் இந்த 2024. ஸோ தைரியமாக நீங்கள் இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா மேன்மை அடையும். உடல் பிரச்சனை சரியாகும். மனதில் இருந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் கண்டிப்பான முறையில். திருமண வாழ்க்கை, குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி உங்களுக்கு இருக்காது. ஸோ குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணைன்ற ஒரு விஷயத்திலும் சரி, நன்மை நடக்கும் நிச்சயமான முறையில். ஸோ அதனாலேயே திருமண வாழ்க்கை விஷயத்திலும் சரி, ஒரு குழந்தை பாக்கியம் பெறுறது, இல்லை குழந்தைகள் விஷயத்திலும் சரி, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், கண்ணீர் விடாமல் இருக்கலாம் இந்த 2024. அது உங்களையும் சேரும். ஸோ உங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இரண்டாவது, 3ஆம் வீடான தனுசு. தனுசுல சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க, தற்காலிகம்தான். ஸோ சூரியன் அப்படியே தை மாதம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சு போயிடுவார். செவ்வாயும் அதுக்கப்புறம் பயிற்சி அடைஞ்சு போயிடுவார். ஸோ தெளிவான முறையில் தனுசு ராசி விலகி இருக்கும். அங்க ராகு கேதுகள் கிடையாது, சனி பார்வை கிடையாது, ராகு கேதுகளுடைய பார்வையும் கிடையாது, குரு பார்வை கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 3ஆம் வீடு என்பது துலாமை பொறுத்தவரை முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம். விஜயம் என்றால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த ஒரு ஸ்தானம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்குது 2024. சரிங்களா? ஸோ அதனால வெற்றி நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த விஷயத்துல நான் சொன்ன திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கிய விஷயத்துல. இரண்டாவது, அரசு சம்பந்தமான காரியங்கள்ல, சொந்த தொழில் தொடங்குற விஷயத்துல, சகோதர சகோதரிகள் விஷயத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும். இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு அதுல வெற்றி கிடைக்கும். ஸோ வேலைக்காக முயற்சி பண்ணாலும் அந்த வேலையில வெற்றி கிடைக்கும். ஸோ வெற்றின்ற ஒரு விஷயத்துல, சகோதர சகோதரிகள் விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த விஷயத்துல நீங்க கவலைப்படாம நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாம். ஸோ அதுல எல்லாமே தானாக உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி மட்டும் நீங்க போட்டுட்டே இருங்க, பலன் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் 2024. அடுத்து 3ஆவது விஷயம், 9ஆம் வீடு. ஒருத்தர் ஏழையா பிறக்கலாம்,
ஸோ ஏழையா இறக்கக்கூடாது. ஸோ ஏழையா பிறந்தாலும் நம்ம ஒரு பணக்காரன் நல்ல ஒரு வெளிச்சட்டோட நம்ம இறப்போமா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது, அந்த அளவுக்கு உயர்த்த கொடுக்குமா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வீடுனா அது 9ஆம் வீடு. அதான் பாக்கியஸ்தானம் சொல்றாங்க ஜோதிடத்தில். 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டுக்குரியவன் நல்ல நிலையில இருந்துட்டா அந்த ஜாதகக்காரன் பிறந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போகி விடுவான். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட 9ஆம் வீடு துலாமிற்கு எது? மிதுனம். மிதுனத்துல எந்த கிரகங்களும் கிடையாது. ராகுகேதுகள் பார்வை கிடையாது, சனி பார்வை கிடையாது, ராகுகேது அங்கு இல்லை, சனியும் அங்கு கிடையாது. மேலும் மிதுனத்திற்கு 9ஆம் வீடு கும்பத்துல தான் சனிவான் இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட மிதுனம் தெள்ள தெளிவான முறையில் இருக்கிறது. அப்போ 9ஆம் வீடு சூப்பரா இருக்கு உங்களுக்கு. 2024 பெரிய பாதம் கிடையாது. 9ஆம் வீடுன்றது உங்களுக்கு என்னென்ன கொடுக்கும்? கௌரவம், பெயர் புகழ், புதிய பதவி, பட்டம், படிப்புல வெற்றி போன்ற விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும். சரிங்களா? ஒரு வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ 2023 விட 2024 பொருளாதார ரீதியாகவும் ஒரு குடும்ப உறவுகள் ரீதியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தையும் ஒரு லாபத்தையும் கொடுக்கும். ஸோ அதுக்கு சாதகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை நீங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க, இல்லை அரசு வேலைக்கான முயற்சியில் ட்ரை பண்றீங்கன்னா அதை நீங்க முயற்சியை தைரியமா 100% நம்பி செய்யலாம். அதுல நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. அதேபோல புதிய பொறுப்புகள் வருதே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே, ஸோ புதிய ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கு பயமா இருக்கு, வெளிநாட்டுக்கு நம்பி போறதுக்கு ஒரு பயமா இருக்கு, இந்த குடும்பத்தையோ சேர்த்து மொத்தமா நான் மாத்துறதுக்கு எனக்கு ஒரு ரிஸ்கா தெரியுது அப்படின்னு ரிஸ்க் எடுக்க நினைப்பவர்கள் இந்த 2024 பயம் இல்லாம அந்த ஒரு ரிஸ்கை நீங்க எடுக்கலாம். ஏன்னா காரியம் நிச்சயமான முறையில் வெற்றி உண்டு. சரிங்களா? வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், அதை பயன்படுத்திக்கங்க. 2024 துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய மனநிலையில் பயங்கள் இருந்தாலும் காலமும் கிரகம் சாதகமாக இருக்குது. ஸோ தைரியமா நீங்க அந்த ஒரு மாற்றத்தை செய்ய முடியும். ஸோ அந்த மாற்றம் உங்களுக்கு விபரீத யோகத்தை கொடுக்கும். அதனால குழப்பம் வேண்டாம், தைரியமா நீங்க முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த 2024 துளாராசியில் பிறந்தவங்க தைரியமா இருங்க. மேற்கொண்டு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது கோயில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு சம்பந்தமான விஷயங்களை கொடுங்க. குருபவனுடைய வழிபாடை பண்ணிக்கோங்க. அதுபோல யானைகளுக்கு தின்பண்டம் மட்டுமல்ல ஆசீர்வாதங்களையும் பெறுவது மிக மிக முக்கியம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நல்ல நாம் இன்றைய துளாராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.